ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாஸ்போர்ட் நாமளே மொபைலில் ஒன்றா அப்ளை பண்ணிக்கிறதுக்கான வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் ஆஃபீஸில் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டேட் அண்ட் டைம் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு ½ hour முன்னாடியே போய்க்குங்க. ஓகேங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு தான் 2 ப்ரூஃப்க்குமே கொடுத்துருந்தேன். அதனால் ஆதார் கார்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். செகண்டரி ப்ரூஃப் ஒன்று கம்பல்சரி வேணும், எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃபாக வந்து அவங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கல, நான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பேன் கார்டை ஒரு ப்ரூஃபாக கொடுத்துக்கலான்னு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து எங்கே பர்த் ஆனீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் பெஸ்ட்டு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் கொண்டு போகிற ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஓன் அட்ரஸ் தானே, நம்ம ஓன் டீட்டெயில்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து டைப் பண்ணியிருப்போம். பட் அங்கே வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. உங்களோட ப்ரூஃபில் இருக்கிறதையும் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்பாயின்மெண்ட் ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த 2ஐயும் தான் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரூஃபில் இருக்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் அந்த ஆன்லைன் ஃபார்ம் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்ததால் 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன், டிசி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ். அப்புறம் வந்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். நீங்கள் எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலும் ஜெராக்ஸுமே எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஜெராக்ஸ் போட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடை கண்டிப்பாக இருக்கும். நான் போன இடத்துலேயே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோட்டுக்கு இந்த ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி அமையாமல் போகலாம். ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரொம்ப தூரம் வந்து கூட எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றனால உங்களுக்கும் அதே மாதிரி அமையுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஒரு ½ hour முன்னாடியே போயிட்டிங்கன்னா அங்கே ஆஃபீஸில் வந்து ஒன்ஸ் நீங்கள் கேட்டு கூட, அல்லது ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டு கூட நாம் ஏதாவது அந்த டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எந்த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ரூஃப் நான் கொண்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் எதுவுமே தேவையில்லை. நான் அங்கே போய்ட்டு லைவாக அவங்களுடைய கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுதான் நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக இது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வேணுமோ நினைக்கிறீங்களோ அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட தான் ஃபோட்டோ இருக்கும். அதனால் வந்து பெருசாக அங்கே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஓகேவோ அது மாதிரி போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேட்ச் நம்பர் அண்டு டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேட்ச் அந்த பேட்ச் வைஸாக தான் மூவ் ஆகும். சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம், அதாவது ஆட்கள் இல்லை அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களை கூப்பிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அந்த பேட்ச் வந்து எனக்கு நான் போன ஆஃபீஸில் அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா யாருமே இல்லை, அதுக்கு வந்தவங்களை வெரிஃபை பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற போல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் எல்லோரும் ஆஜராகிட்டாங்க. அதனால் அதில் இருக்கிற பேட்ச் வைஸ் டைம் வைஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு நேமாக கூப்பிடுறாங்க அந்தந்த டைமிங்கில். ஸோ அப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ப்ரூஃப்லாம் கரெக்டாக கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பின் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஃபார்ம் இருக்குது பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த ரிசிப்ட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா, அந்த ப்ரூஃபில் அதே மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்க்குறாங்க. அண்ட் உங்களுடைய பர்த் வந்து எங்கே அப்படின்றத, ஸோ நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க அப்படின்றத இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துட்டையுமே கேட்டாங்க. பிறந்த ஊர் அட்ரஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஐடி ப்ரூஃபில் பார்க்குறாங்க. ஓகேனா சிம்பிளி உங்களுக்கு ஐடி ப்ரூஃபும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேட்சாக ஈவனாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐடி ப்ரூஃப், செகண்டரி ப்ரூஃப், ஃபஸ்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி ப்ரூஃபில் இதிலலாம் ஏதாச்சும் வந்து எரர் இருந்துச்சு, நீங்கள் கரெக்டாக கொடுக்கல, மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதாவது டிலே ஆகும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க.
நீங்கள் உங்களுடைய அதே மாதிரி நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுடைய அட்ரஸ் லொக்கேஷனுக்குள்ளே வர ஆஃபீஸாக பார்த்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைனா அவங்க வந்து இது வந்து எங்களோட ஏரியாக்குள்ளே வரல, நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு தகுந்த ஆஃபீஸில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூவும் அங்கே நடந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக உங்களுக்கான ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் பேர் கூப்பிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் நான் போன வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகும்போது அந்த ப்ரூஃப் கூடயே இந்த அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட்டையுமே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு கேட்டாங்க. எங்கிட்ட 10th மார்க் ஷீட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதனோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ். ஒரிஜினல் வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஜெராக்ஸ் தான் வந்து பின் பண்ணிக்குவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க. நான் பேன் கார்டு கொடுத்தேன். இல்லை பேன் கார்டு வேண்டாம், வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை சார் நான் 2 ப்ரூஃப்லையும் ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரூஃப் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு பின் பண்ணிட்டாங்க. 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஜெராக்ஸ் நல்லாலேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் எடுத்துகிட்டு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட யாராவது வந்துருக்காங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சரி நீங்களே போய்ட்டு ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் திரும்ப போய்ட்டு எடுத்து வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இதெல்லாம் வாங்கி பின் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எகைன் கூப்பிட்டாங்க. நம்ம பேர் கூப்பிடும்போது போனோம் அப்படின்னா இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸில் ஒன்ஸ் அகைன் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சம் இதெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 3 சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் நம்ம இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைன் பண்ணணும். ஸோ பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி கிழிச்சிட்டு நம்மக்கிட்ட ஆஃப் கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட ஆஃப் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஆஃப்டர் போலீஸ் வெரிஃபிகேஷன் போகும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அது இருக்கும். ஸோ அதனால் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அதை அவங்க கொடுக்குற அந்த பின் பண்ணி வச்ச ஃபார்மில் எடுத்துக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு போகணும். அங்கே போக சொல்லுவாங்க. ஸோ அங்கே போகிறோம் அப்படின்னா அதான் ஃபைனல். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரிஜினல்லாம் வச்சுட்டு பின் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஃபைனல் வெரிஃபிகேஷன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினலாக எடுத்துக்கலாம். அந்த வெரிஃபிகேஷனுக்காக பாதி கட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த ரிசிப்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை மணி சொல்லியிருக்காங்கன்னா இந்த மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று இருக்கும், அப்பாயின்மெண்ட் டைம் ஒன்று இருக்கும். ஸோ 15 நிமிஷம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம். இப்போ போயிட்டு நம்ம இது மாதிரி நாங்கள் இந்த டேட்டில் இது வந்துடும், அப்பாயின்மெண்ட் இது இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னால் பார்த்திங்களா உங்களுடைய ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த டைம்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இது இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நம்ம அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே ரைட்டிங்கில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்நேமில் வந்து நான் இன்ஷியல் போட்டிருந்தேன். அப்பா பேர் கேட்டுட்டு சர்நேமில் எஸ் எடுத்துகிட்டு அப்பா பேர் எழுதிட்டாங்க. அதே மாதிரி மேரேஜ் ஸ்டேட்டஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் இருந்தது வந்துட்டு அன்மேரிட் அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ராங்காக பண்ணிக்கிறீங்கன்னா அதை வந்து மாற்றி ரைட்டிங்கில் வந்து மாற்றி எழுதிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 2வது வெரிஃபிகேஷன் மெயின் வெரிஃபிகேஷன் போகும்போது அது பிரகாரம் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா அதே மாதிரி பர்த் ஊர் நம்ம எந்த பிறந்திருக்கோமோ அந்த அட்ரஸில் வந்து அந்த ஊர் பேர் வந்து என்னோடய ஆதார் கார்டில் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து அந்த லட்சணத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரைட்டிங்கில் அதுவுமே எழுதிக்கிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் பாஸ்போர்ட் வரும்போது அதோடு சேர்ந்து தான் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ அதையுமே வந்து ரைட்டிங்கில் வந்து ஆட் பண்ணாங்க. எனக்கு பாஸ்போர்ட்டில் அதுவும் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமானதெல்லாம் வந்து கேட்டுட்டு சரியில்லைன்னா அவங்க ரைட்டிங்கில் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. பாஸ்போர்ட் இது பண்ணும்போது அவங்க அதை என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. ரொம்பவே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருது. அந்த பேட்ச் வைஸ் அவங்க கூப்பிடும்போது நம்ம போகணும், அவ்வளோதான். ஸோ ஒரு 1/2 மணி நேரத்துலேயே ஓவரால் உங்களுக்கு அதிகமான மெம்பர்ஸ் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும் டக்குன்னு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இப்படி சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் பதட்டத்தில் வந்து சரியான ஒரு ப்ரூஃப் எடுக்காமல் போகிறதோ இது பண்ணாமல் போகிறதோ அந்த மாதிரி போயிடாதீங்க. இவ்வளோதான் விஷயங்கள் இவ்வளோதான் வந்து கேட்குறாங்க. முக்கியமாக நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஆதார் கார்டு கம்பல்சரி கரெக்டான தெளிவாக ஃபுல் சைஸ் எடுத்துக்கங்க. 10th மார்க் ஷீட் கம்பல்சரி எடுத்துக்கங்க. செகண்டரி ப்ரூஃப் ஒன்று வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது முக்கியமானது. இது 3 கம்பல்சரி கொண்டு போயிடுங்க. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் வந்து எடுத்துக்கங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னெல்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும். ஸோ அப்போ வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து இதே ப்ராசஸ் தான் அங்கேயும் நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம
பேர் கூப்பிடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் அப்படின்றனால கொஞ்சம் குட்டி பிளேஸ்லேயே 3 ரூம் அப்படி அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது போகும்போதே எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால அவங்க சைன் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்தில் நான் எப்பயும் போடுற சைன் அந்த ஸ்டைல் இல்லாமல் பதட்டத்தில் வேறு மாதிரி போட்டிருக்கேன். என்னதில் பிரச்சனைனா திரும்ப நம்ம வேறு எங்கேயாச்சும் போடும்போது சேம் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் போட்டாக்கணும், வேறு வழியில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி சைன் பண்ண சொல்கிற டைமு, ஃபோட்டோ எடுக்கிற டைம்லாம் பதட்டப்படாமல் கரெக்டாக ஸ்டடியாக நின்று சைன் வந்து உங்களுக்கு எப்பயும் போடுற மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக நின்று சைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைம் அந்த சைன் பண்ணுறதுக்குலாம் டைம் கொடுக்குறாங்க. பட் நான் தான் பதட்டத்தில் வந்து சரியாக பண்ணாமல் விட்டேன். ஸோ அங்கே என்ன அதுவும் 4-5 சைன் பண்ணுறோம், அதில் ஒரு சைன் மட்டும் முக்கியமாக டோட்டலாக நான் போடுறதுக்கு ஆப்போசிட்டாக போட்டிருந்தேன். அந்த சைன் தான் வந்து பாஸ்போர்ட்லேயே வந்திருக்கு. என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பதட்டப்படாமல் கூலாக இருந்து ஃபோட்டோ சைன்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ப்ரூஃப்லாம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா?